கடவுள் அவ்வளவு சீக்கிரத்துல நம்மள பிரிச்சிட மாட்டாரு. இன்னும் 7 ஜென்மத்துக்கு நாம சேர்ந்து வாழதான் போறோம். உன்னை விட்டுட்டு அவ்வளவு சீக்கிரம் நான் போயிட மாட்டேன். மாயா, மாயா, ரொம்ப வலிக்குதா? ஆமாடா, வலிக்குது. சரி சரி இரு, நான் உனக்கு இப்போ வலியே தெரியாத மாதிரி பண்றேன். டேய், இப்பதான்டா ரொம்ப வலிக்குது. அப்படியா? அப்போ இன்னைக்கு ராத்திரி பூராவும் உனக்கு முத்தமழையா கொடுக்க போறேன் பாரு. ஹே, வேண்டாம். ஐம்பூதங்கள்ல 3 பூதங்களான நீர், காற்று, நெருப்பு இதெல்லாம் வழிபடுற மாதிரி முதல்ல புனித நீரை உங்க கையால நீங்க கலசத்துல ஊத்தணும். அதுக்கப்புறமா நீங்க குளத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து வைக்கணும். அதுல புழு பூச்சி எதுவும் இருக்கக்கூடாது. அந்த தண்ணியில இருக்கிற புழுதி எல்லாம் சாயந்தரத்துக்குள்ள விலகி அந்த தண்ணி சுத்தமா கங்கை தண்ணி மாதிரி பரிசுத்தமா இருக்கணும். அப்பதாம்மா நீங்க முழுமையா பக்தியில இருக்கீங்கன்னு அர்த்தம். சரி. காட்டுல வழிபடாம ஊர் எல்லையில இருக்கிற கங்கையம்மன் கோயில்ல இருந்து நீங்க தீபம் ஏத்திக்கிட்டு வந்து காத்துல அணைஞ்சிராம பாதுகாப்பா அதை இந்த அம்மன் கோயிலுக்கு கொண்டு வந்துடணும். அது உங்க பக்திக்கு வைக்கிற சோதனை தான். இதுக்கப்புறம் பஞ்சபூதத்தை வழிபடுற மாதிரி தீச்சட்டி எடுத்து இந்த அம்மன் பரிகாரத்தை 3 முறை சுத்தி வரணுமா. சுத்தி வந்ததுக்கு அப்புறம் தீச்சட்டி இறக்கி வச்சுட்டு அந்த பரிசுத்தமான புனித நீரை எடுத்து கலசத்துல ஊத்துனதுக்கு அப்புறம் தான் திருவிழா நல்லபடியா முடியுமா. நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன். டாமி, அன்னைக்கு மாலை கொடுங்க. கொடுங்க. சீனு, மாயா, நீ என்ன இங்க வந்துட்ட? பெரியம்மா கூட இருக்கலாம்ல? இல்ல மாயா, நீ தனியா இருப்பேல, அதான் உன் கூட இருக்கலாம்னு இங்க வந்தேன். ஓகேவா? அம்மா தாயே, முழு மனசோட விரதம் இருந்து வந்திருக்கேன். உன் சன்னதில இருந்து இந்த தீபத்தை எடுத்துக்கிட்டு போக போறேன். தீபம் காத்துல அணைஞ்சிடாம இதை அம்மன் கோயிலுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். கலச நீர் புனித நீர் ஆகணும். நல்லபடியா தீச்சட்டியை தலையில ஏந்தி அதை எடுத்து முடிக்கணும். நீ தான் துணையா இருந்து எல்லாத்தையும் நல்ல விதமா நடத்தி கொடுக்கணும். ஏங்க அங்க பாருங்க, இவ எப்படி இங்க வந்தா? தெரியல ஜானகி.
இவளால மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது. நீ கவலைப்படாத ஜானகி, நாங்களாம் இருக்கோம்ல. நீ தைரியமா இரு. என்னென்ன இன்னைக்கு ஜானகிக்கு சங்க ஊதிடலாம்ல? ஆமாம்மா, ஆளுங்க கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். அவங்க என்ன பார்த்ததுமே ஆடி போக போறாங்க. அவங்களோட ரியாக்ஷன்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்க ஆர்வமா இருக்குன்னு. பார்த்துட்டா போச்சு, பாத்துருவோம். அம்மா, அங்க பாரு. மாயா, ஜெயில புடிச்சு போட்டுட்டாங்கன்னு சொன்னீங்க, இப்படி முழுசா வந்து நிக்கிறா. உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணலான்னு நினைக்கிறல்ல, அது எல்லாத்தையும் ஆத்தா பாத்துக்கிட்டு ஒண்ணு சும்மா இருக்க மாட்டா. ஆத்தா தானே, பார்க்கட்டும் பார்க்கட்டும். இந்த விழாவே நல்லபடியா முடியுமான்னு தெரியல. இருந்தாலும் ஆத்தால வேண்டிக்கோங்க. இவள என்ன பண்ற? சின்னு வேண்டாம் சின்னு. டேய் சின்னு, எங்க போற? கோவப்படாத. இவளால நம்மள என்ன பண்ணிட முடியும் சின்னு? நீ அமைதியா இரு. வா வந்து உட்காரு. வா சின்னு. வாப்பா. பாத்தியா? அம்மா, தீபத்தை அணையாம கொண்டு வந்த மாதிரி இந்த தீச்சட்டியை தலையில சுமந்து பிரகாரத்தை 3 முறை சுத்தி வந்து இதை பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துட்டா. குடத்துல இருந்த நீரும் புனித நீரா மாறி இருந்தா உங்க விரதத்தையும் பக்தியையும் இந்த அம்மன் ஏத்துக்கிட்டான்னு அர்த்தமா. அதுக்கப்புறம் கலசத்துக்கு உங்க கையால அபிஷேகம் பண்ணிடலாமா. இந்தாங்கம்மா.